நவகிரகங்களின் நாயகனாக இருக்கக்கூடியவர் சூரியனுங்க. சூரியன் ஒளி மிகுந்த கிரகங்கிறது நமக்கு தெரியுது. ஹீலியம் அணுக்களால் ஒரு அணுக்கரு உலையோடு இருக்கக்கூடிய கிரகம் சூரியன். அதனால தான் சூரியனோட ஒரு கிரகம் சேர்ந்து இருந்ததுன்னா சூரியனுடைய அந்த ஒளி கற்றையில் அந்த சேர்ந்த கிரகத்தோட ஆற்றல் இருக்கு இல்லைங்களா, அதனுடைய தனித்தன்மை, அது தர வேண்டிய பலன்கள் அதெல்லாம் மங்கி போகுதுங்க. அதனால தான் ஜோதிட நூல்களில் சூரியன்டேருந்து இத்தனை டிகிரியில் புதன் இருக்கணும், இத்தனை டிகிரியில் குரு இருக்கணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. வானசாஸ்திர நிபுணர் ஆரியப்பட்டரும் அதை பற்றி அழகாக சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் அன்றைக்கி நாம் பார்த்தோங்க. பொதுவாக குரு பகவான் சூரியனோட சேர்ந்து ரொம்ப க்ளோஸாக இருக்கார். அப்படி இருந்தாலே அவர் அஸ்தங்கம் ஆகிடுவார். அப்படி குரு பகவான் அஸ்தங்கம் ஆகிட்டால் குழந்தை பாக்கியம் தாமதமாகும். அதே மாதிரி பணங்காசு கையில் தங்காது. ஏதாவது ஒரு பக்கம் செலவுகள் இருந்துக்கிட்டே இருக்கும். சின்ன சின்ன உடல்நலக் குறைவுகள் இருக்கும். கௌரவம் பாதிச்சிருமோங்கிற ஒரு பயம் இருக்கும். இதெல்லாம் குரு பகவான் அஸ்தங்கமானால் அதனால் வரக்கூடிய பலன்கள். அதே மாதிரி பார்த்திங்கன்னா புதன் அஸ்தங்கமாகிறான்னு வைங்களேன், உங்களுக்கே தெரியும் படிப்பு கொஞ்சம் சுமாராக தான் வரும். வயசில் படிக்க வேண்டியதை வயசு கடந்த பிறகு படிக்க வேண்டியிருக்கும். பள்ளிக்காலம் கல்லூரி காலம் அப்போல்லாம் ஒழுங்காக படிக்க தோணாது. ஆனால் அதுக்கு பிறகு படிக்கிற மாதிரி வரும். அந்த மாதிரி காலம் கடந்த ஒரு படிப்பை தரக்கூடிய அமைப்பு அந்த புதன் அஸ்தங்கமான ஆகும். அதே மாதிரி இந்த தாய் மாமன் வகையில் உறவினர் வகைகளில் கருத்து முதல்கள்லாம் சில நேரங்களில் வரும். ஏன்னா புதன் அஸ்தங்கம் ஆகிட்டான். புதன் அஸ்தங்கமான கொஞ்சம் நரம்பு கோளாறு இதெல்லாம் கொஞ்சம் கொடுக்கும். அதனால் புதன் அஸ்தங்கமான இந்த மாதிரி தொந்தரவுகள் எல்லாமே வருங்க. சனி பகவான் அஸ்தங்கம் ஆகாமல் இருக்கிறது எப்பயுமே நல்லது. ஏன்னா அவர் தான் நமக்கு உயிரை கொடுக்குறவர், ஆயுளை கொடுக்குறவர். ஆயுள் ஸ்தானாதிபதினு ஒருத்தர் இருப்பார், அவர் தான் ரொம்ப முக்கியம். அதே மாதிரி இவரும் ரொம்ப முக்கியம். அதனால் ஆயுள்காரகன் அவர் அஸ்தங்கமாகாமல் இருந்தால் தான் நமக்கு தீர்க்காயுஷ் யோகங்கள் உண்டாகும். அதே மாதிரி திடீர்னு விபத்துகளை உருவாக்குறவரெல்லாம் அவர் தான். திடீர்னு முடக்கி போடுறது, 4 நாள் எழுந்து நடக்க முடியல அப்படின்னு ஆக்குறது, இதெல்லாம் அவரோட வேலை தான். இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா சர்வெண்ட் மெய்டே சரியாக தங்க மாட்டேங்கிறாங்க. யார் வந்தாலும் 1 மாதம்தான், அப்புறம் அடுத்தது வேலையை விட்டு போயிடுறாங்க. அது வீட்டு வேலையாக இருந்தாலும் சரி, கம்பெனி தொழில் வேலையாக இருந்தாலும், ஃபேக்ட்ரி வேலையாக இருந்தாலும், ஒர்க்கர்ஸ் அவங்கெல்லாம் தங்கணும் அப்படின்னா அவங்க நிலச்சி நிற்கணும், அவங்க நம்மக்கிட்ட உண்மையாக இருக்கணும், அவங்க நமக்கு விசுவாசமாக இருக்கணும்னா சனி பகவான் நல்லா இருக்கணும். அதே மாதிரி பெரிய பெரிய கனரக வாகனங்கள் அதெல்லாம் நம்ம வாங்கிறதா இருந்தாலும் அதெல்லாம் நமக்கு ராசியாக இருக்கணும்னா சனி பகவான் நல்லா இருக்கணும், அஸ்தங்கம் ஆகாமல் இருக்கணும். சரி, இப்போ இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்குதுங்க. அஸ்தங்கம் இல்லாத கிரகங்கள் எது அப்படின்னு பார்த்தா சந்திரனுக்கு அஸ்தங்கம் கிடையாது, ராகு கேது இந்த கிரகங்களுக்கும் அஸ்தம் கிடையாது. இந்த 3 கிரகங்கள் சூரியனோட சேர்ந்து இருந்தாலும் க்ளோஸாக இருந்தாலும் இந்த 3 கிரகங்களுக்கு அஸ்தங்கம் இல்லை, அஸ்தமனம் இந்த 3 கிரகங்களுக்கு கிடையாது. அப்போ சூரியனிலேருந்து இவங்க நெருங்கி இருந்தாலும் இந்த 3 கிரகங்கள் மட்டும் அஸ்தங்கத்தை அடையாத நல்ல ஒரு இதை நமக்கு கொடுக்குதுங்க. இப்போ சாதாரணமாக பார்த்திங்கன்னா சூரியனும் புதனும் ஒன்றா இருக்குது. புதன் அஸ்தங்கமாக இருக்கிறாரு அப்படின்னா அப்போ என்ன ஆகும், சூரிய தசை நடக்குதுன்னா சூரியன் மட்டும்தான் நல்ல பலனை கொடுப்பார். புதன் தசை புதன் புத்தி எல்லாம் வரும்பொழுது புதன் நல்ல பலனை கொடுக்க மாட்டார், குறைவான பலன்களை கொடுப்பார். இதை நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். புதன் வருது எல்லாம் அள்ளி கொட்ட போகுது அப்படின்னு நினச்சிட்டு இருப்போம். அது அஸ்தங்கமாக இருக்கும்போது அது கிள்ளி தான் கொடுக்கும், அள்ளி கொடுக்காது. அதனால தான் அதை நம்ம பார்த்துக்கணும். ஏன்னா மற்ற கிரகங்கள்லாம் வேலை செய்யாமல் அந்த சூரியன் மட்டுமே வேலை செய்யும். அந்த அஸ்தமனமான கிரகங்கள் எல்லாமே வேலை செய்யாது. சரி, இதெல்லாம் அஸ்தங்கம் ஆயிடுச்சு, புதன் அஸ்தங்கம் ஆயிடுச்சு, ஆனால் படித்தே ஆகணும். சனி பகவான் அஸ்தங்கம் ஆகிட்டார், நீண்ட நாள் வாழ்ந்தே ஆகணும். குரு பகவான் அஸ்தங்கம் ஆனார், குழந்தை பாக்கியம் லேட் ஆகுது, பணம் தங்க மாட்டேங்குது. குழந்தை பாக்கியம் கிடைக்கணும், பணம் தங்கணும். அப்போ இதுக்கெல்லாம் பரிகாரம் இருக்கான்னா நீங்கள் சூரியனார் கோவில் போகிறது நல்லது. வருடத்துக்கு ஒரு முறை சென்று சூரியனார் கோவில் சென்று சூரிய பகவானை வழிபட்டு வரலாம். அதே மாதிரி அருணாச்சலேஸ்வரர், திருவண்ணாமலையில் அருணாச்சலேஸ்வரரை போயிட்டு நீங்கள் தரிசனம் பண்ணிட்டு வர்றது நல்லது. அமாவாசை திதி அன்னைக்கு போகலாம், இல்லைனா ஞாயிற்றுக்கிழமையில் போய் வணங்கலாம். தினந்தோறும் சூரிய காயத்ரி மந்திரம் நீங்கள் ஜபிக்கலாம். காலையில் அந்த சந்தியா அந்த உதய காலத்தில் நீங்கள் சூரியனை பார்த்து
நமஸ்காரம் பண்ணலாம். சூரிய நமஸ்காரம், சூரிய காயத்ரி இதெல்லாம் செய்கிறது மூலமாக சூரியனால் ஏற்படக்கூடிய கெடுபலன்கள் குறைந்து அந்த அஸ்தங்க தோஷம் எல்லாமே விலகி அனைத்து கிரகங்களாலும் நமக்கு நல்லது நடக்கும். அதனால் சூரியனை வணங்குவோம், அனைத்து நன்மைகளையும் பெறுவோம். நெஞ்சிற்கினியவர்களே, சுக்கிரவாரமாகிய இன்றைய நாள் உங்களுக்கு சுகபோகங்களை அள்ளித்தரும் அதிர்ஷ்டகரமான நாளாக அமையட்டும். மீண்டும் சந்திப்போம். நன்றியுடன் உங்கள் ஜோதிட முனைவர் KP வித்யாதரன். வணக்கம்.